Morning. Application of derivatives la exercise 6.3 பார்க்கிறோம். 10th sum. Find the equation of all lines having slope minus 1 that are tangents to the curve y equal to 1 by x minus 1. X is not equal to 1. இங்க வந்து நம்ம 1 ன்னு கொடுத்தோம்னா 1 by 0 ஆயிடும். 1 by 0ங்கிறது infinity. அதனால x is not equal to 1. First equation எழுதிக்கலாம். y equal to 1 by x minus 1. So dy by dx at xy dy by dx ங்கிறது ஸ்லோப். இது என்னன்னா x minus 1 whole power of minus 1 dx of x power of minus 1 எப்படி எழுதுவோம்னா minus 1 n x power of n minus 1 n minus 1ங்கிறது என்னன்னா nங்கிறது minus 1 அது பக்கத்தில் ஒரு minus 1 போடுறோம். ஸோ என்ன ஆகும்னா minus 1 to the power of x to the power of minus 2 ஆகும். அது கீழே போனால் x ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல minus 1 into x minus 1 whole power of minus 2 equal to minus 1 divided by x minus 1 whole square ஆகிடும் கீழே போனோன்னே. ஓகே, இதுதான் வந்து dy by dx ஸ்லோப் அட் xy. பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியாது. முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் லைன் என்னென்னா பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த xy பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் லைன் நம்ம எழுத முடியும். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா the equation of the line all lines having slope minus 1. ஸ்லோப்புங்கிறது நமக்கு இங்கே வந்திருக்கு dy by dx. அதோட ஸ்லோப்பு வந்து ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த dy அதாவது இம்ப்ளைஸ் dy by dx is equal to minus 1 ஸ்லோப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் என்னென்னா minus 1 divided by x minus 1 whole square equal to minus 1. ஸோ இந்த minus 1 இந்த பக்கம் போயிடுத்துனா implies minus 1 இந்த சைடு போயிடும், ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா equal to minus 1 into x minus 1 whole square. இப்போ இந்த மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 equal to x minus 1 whole square. அதாவது 1 into x minus 1 whole squareங்கிறது வெறும் x minus 1 whole square. That is x minus 1 whole square equal to 1 அப்படின்னு நான் மாற்றி எழுதிக்கிறோம். இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா x minus 1 whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா x square minus 2x plus 1 equal to 1. x square minus 2x plus 1 இந்த 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா minus 1 ஆகிடும். அப்போ x square minus 2 அது 2x மட்டும்தான் ஆகிடும். இது இந்த சைடு போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ x into x minus 2 equal to 0. So x equal to 2 and x equal to 0. இந்த x வந்து 0 ஆகிடும். x minus 2ங்கிறது 0. அப்போ xங்கிறது 2 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கர்வுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 டேஞ்சன்ட் லைன் கிடைக்கும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருக்கோம். இங்கே வந்து ஒய்ங்கிறது வந்து என்னென்னா 1 by x minus 1 இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸு கண்டுபிடிச்சிக்கோம்ல, இந்த வேல்யூ எடுத்து இந்த ஒயில் போட போகிறோம். அதாவது ஒய் ஈக்குவல் டு 1 by x minus 1ங்கிறது ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ போட போகிறோம். போடும்போது y equal to when x equal to 0 1 by 0 minus 1 equal to 1 by minus 1 equal to minus 1. அதாவது 0ன்னு வரும்போது minus 1 ஆகிடும். அடுத்தது இதே மாதிரி when x equal to 2ன்னு கண்டுபிடிக்கும்போது 1 by y equal to 1 by 2 minus 1 equal to y equal to 1 by 1 equal to 1. ஸோ 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா 0 minus 1 2 1. அதாவது 2 பாயிண்ட்ஸு. The 2 பாயிண்ட்ஸ் ஆர் அந்த பாயிண்ட்ஸ் எதில் இருக்குன்னா கர்வில் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் ஆர் இது 0 minus 1 and 2 1. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இது வந்து நமக்கு என்ன வச்சுக்கலாம்னா x1 இது வந்து x1 இது வந்து y1 வச்சுக்கலாம். இதில் x1 y1 ஏ வச்சுக்கிறோன்னா இந்த 2 டேஞ்சன்ட்டு லைனுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம்.
ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்ஸ்னு ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல் லைன்ஸ்னால் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்ஸ் எழுத போகிறோம், 2 லைனுக்கு எழுத போகிறோம். ஸோ இந்த வந்து பாயிண்ட்ஸ் எப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவல் டு tangent equal to என்ன ஃபார்முலானா y minus y1 equal to m into x minus x1. இந்த இடத்துல ஸ்லோப்பு mங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஸ்லோப் நமக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, மேலே கொடுத்துருக்காங்க ஸ்லோப்புங்கிறது -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் at the passing through the point, passing through end point 0 minus 1 equal to y minus y1 ங்கிறது இந்த இடத்துல -1 equal to m ங்கிறது என்ன -1 ஸ்லோப் -1 into x அப்படி போட்டுக்கணும். x1 ங்கிறது என்னன்னா 0. ஸோ equal to y plus 1 equal to minus x. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் இதை எப்படி இருக்கலாம்னா இந்த x இந்த பக்கம் போயிடுத்துனா -x இந்த சைடு போயிடுத்துனா எப்படி இருக்கலாம்னா x plus y plus 1 equal to 0ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம், ஒரு லைன் எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஒரு லைன் டேஞ்சன்ட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த டேஞ்சன்ட் லைன் வந்து என்னென்னா பாசிங் த்ரூ 2 1. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் பாசிங் த்ரூ 2 1 equal to y minus y1 இது x1 இது y1 ங்கிறது என்னன்னா 1 equal to m ங்கிறது -1 ஸ்லோப் into x minus 2 ங்கிறது x1 equal to y minus 1 இது -x equal to -x plus 2. இது நம்ம இங்கே எடுத்துன்னு வரோம். அப்போது y minus 1 இந்த -x இந்த சைடு போச்சுன்னா +x ஆகிடும், இந்த +2 இந்த சைடு போச்சுன்னா -2 ஆகிடும், equal to 0ன்னு ஆகிடும். அப்போது ஈக்குவேஷன் என்னென்னா இப்போ -3 ஆகிடும். ஓகே, ஈக்குவேஷன் y plus x -2 -3 -1 plus -3 equal to 0. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் 2 tangents என்னென்னா இங்கே எழுதுகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் தி tangent ஒன்று வந்து என்னென்னா x plus y plus 1 equal to 0, x plus y plus 1 equal to 0. இன்னொரு ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் இந்த பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் இல்லையா, அதில் x plus y minus 3 equal to 0. 11th sum, find the equation of all lines having slope 2 which are tangents to the curve 1 by x minus 3, x is not equal to 3. இந்த இடத்துல நம்ம x is not equal to 3 ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே 3 போட்டோன்னா 0 ஆகிடும், 3 minus 3 0. அப்போ 1 by 0ங்கிறது இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால தான் x is not equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. y equal to 1 by x minus 3. ஸோ இது எப்படி இருக்கலாம்னா x minus 3 whole to the power -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது மேலே போச்சுன்னா -1 ஆகிடும். இப்போ dy by dx equal to x minus 3 whole to the power -1 டிஃபரன்ஷியேட் பண்ணனா -1 x minus 3 whole to the power -2 வரும். n extra of n minus 1 அப்போ -2 ஆகிடும். இது எப்படி என்னன்னா -1 divided by x minus 3 whole square. ஏன்னா -2ங்கிறது கீழே போச்சுன்னா +2 ஆகிடும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the equation of the all lines having slope கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன dy by dx at இந்த ஃபார்ம் என்னென்னா dy by dx at xyங்கிறது என்னென்னா ஸ்லோப்பு, அதுதான் வந்து -1 by x minus 3 whole square. இது வந்து என்னென்னா equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்லோப்பு 2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ -1 divided by x minus 3 whole square equal to 2. ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா implies 2 into x minus 3 whole square equal to -1 ஆகிடும். அப்போது இந்த 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா x minus 3 whole square equal to -1 divided by 2ன்னு இருக்குது. எப்போதுமே வந்து இஸ் லெஸ் தேன் 0, ஆஃப்ங்கிறது லெஸ் தேன் 0. எப்போதுமே வந்து இந்த ஸ்கொயர்ஸ்லாம் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ த ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் ஆர் ஆல்வேஸ் பாசிபிள், ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால் வந்து இது எப்படி இருக்கணும்னா x minus 3 whole ஸ்கொயருங்கிறது greater than 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, லெஸ் தேன் 0வாக இருக்குது. அதனால் x minus 3 whole square is less than 0 is not possible. So the tangent to the curve having slope 2. So the tangent to the curve having slope is not forming tangent line. Tangent line அது ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து greater than 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, ஸோ no tangent to the curve having slope 2 okay.